குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் போல் இந்த பெரிய வியாழன் ஹோலி தர்ஸ்டேன்னு நம்ம சொல்கிறனாலும் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாளாக இருக்குது. ஸோ ஆனால் நான் சொன்னது போல் இந்த வீக் எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் வீக்காக இருக்க போகுது. ஸ்பெஷல் வீக்னு சொல்கிற நேரம் நாங்கள் எல்லாருமே அறிஞ்சிருக்கிறது குட் ஃப்ரைடே அண்ட் ஈஸ்டர் சண்டேயாக இருக்கலாம். ஸோ இந்த 2 நாளையும் தவிர அதுக்கு முதல்ல நடந்த சில சம்பவங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அதுக்கு முதலான ஒரு காலகட்டமாக இருக்கட்டும், அதுவும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதா இருக்குது. அந்த காரியங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ் அனுஷா, குட் ஃப்ரைடே ஈஸ்டரை தாண்டி அதுக்கு முன்னாடி இருக்கிற டேயும் கூட எங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேயாக தான் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்லுவோமே, ஒரு நபர் வந்து அவர் மரிக்க போகிறாரு. அவர் மரிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஏதாவது சொல்கிற வார்த்தைகள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். சில நேரம் ஃபியூனரல் ஹவுஸில் வந்து கேட்பாங்க, அவர் கடைசியாக என்ன பேசினார் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுபோல தான் இயேசுவும் அவருடைய இவ்வளவு நாள் பயணத்தினுடைய ஒரு கடைசி மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டார். ஸோ அவர் பேசின ரொம்ப முக்கியமான காரியங்கள் எல்லாம் உள்ளடக்கின ஒரு நாள் தான் பெரிய வியாழன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது இயேசு அவருடைய சீஷர்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த கடைசி மணித்தியாலங்கள், அதில் நிறைய முக்கியமான விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நிறைய முக்கியமான காரியங்களை அவர் செஞ்சும் காட்டியிருக்கிறாரு. ஸோ குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் போல் இந்த பெரிய வியாழன் ஹோலி தர்ஸ்டேன்னு நம்ம சொல்கிறனாலும் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாளாக இருக்குது.